अखंडमंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. போன ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் தான் நான் இருந்தேன், வேறு யாரும் இருக்கலை. ஏதோ கொஞ்சம் அந்த ஒரு வாங்க 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 அடே அப்பா ஆமாம் இப்போ இருந்து தான் இப்போ இருந்து 100. ஆமாம், கிராமத்தில் சீட்டாடுறதுக்கு ஆளை கூப்பிடுற மாதிரி இருக்குப்பா. ஒரு ஆள் தான் இருப்பா, ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவான், ஒரு ஆள் தான் இருப்பா. என்னம்மா அப்படியே சேர்த்தி ஆடுவா. எல்லாம் இருக்கிறதான், எல்லாம் வந்து இது ஒரு சப்தம் எடுத்தால் அது ஆகாசத்தில் இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு எப்போ சௌகரியமாக கேட்டுக்குவோம். சரி, இப்போ 26வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அன்றைக்கி போன அதிகரம் இருக்கும்போது ஒரு 4-5 ஸ்லோகம் சும்மா அப்படி பேச்சு மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து சொல்லுவோம். 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அதையே அனுபவித்து அதனால் உள்ள துக்கங்களோ ரோகங்களோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ அதுக்கு தீர்மானமாக ஏதோ சிகிச்சையெல்லாம் எடுத்து சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அதிலே போய் மாட்டிக்கிறான்னு சொல்கிறார். ஆனால் இங்கே வியாக்கியானத்தில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், அந்த இடப்பட்ட காலத்தில் அதுலேருந்து விலகிறானோ இல்லையோ, அப்போது ஒழுங்காக இருக்கும்போது இவன் சில புண்ணியங்களை பண்ணுறதுனால இவனுக்கு பிற்காலத்தில் நல்லது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுக்கு தான் இது வருதுங்கிறாரு. காமி காம விரண பரிகதா காமினீரேவ ஹித்வா புங்க்தே பஷாது அபகத பயம் காமினீனாம் சஹஸ்ரம். காமினி காமினின்னா இப்போ பெண்ணுன்னு மாத்திரம் எடுத்துக்கப்படாது, உபலக்ஷணம். எக்ஸாம்பிள் காட்டுறார். உலகத்தில் மலையாளத்தில் ஒரு செய்யுங்க உண்டு, கனகம் மூலம் காமினி மூலம் கலகம் உலகில் பலவிதம் சுலபம் சொல்லுவார். உலகத்தில் இருக்கக்கூடிய சண்டைக்கு பூரா காரணம் ஐதர் உமன் ஆர் வெல்த்து தான். எந்த கேஸுமே அது போலீஸில் எங்களுக்கு நிதர்சனமாக உள்ள பாயிண்ட். எந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் பிஹைண்ட் தேல் பி அன் அஃபேர் வித் த லேடி ஆர் வித் ப்ராப்பர்ட்டி. இதுதான் கேஸே. மர்டர் ஆகட்டும், தெஃப்ட் ஆகட்டும், எது வேணால் இருக்கட்டும், இது 2 தான். அதனால தான் ஐபிசியில் போடும்போது மெக்காலை எப்படி போட்டிருக்கான் பாருங்க, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஐபிசி. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி மர்டர் கிடர், அடித்தடி, வெட்டு குத்து, இது. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சீட்டிங், ஃபோர்ஜரி, ஃபால்சிஃபிகேஷன், மிஸ்அப்ராப்ரியேஷன். இது 2ம் தான் உலகத்தில் கர்ம. ஆமாம், ஒரு பேட் ஆக்டுக்கு உண்டான சோர்ஸு. இதுதான் காமத்துக்கு அடுத்து. இவன் இங்கே போடும்போது காமி காமினிஹி என்று போடுறார். இப்போ லேடி ஸ்ரீலங்க பிரயோகம், அதனால் இப்போ அதோடு நிறுத்தக்கூடாது. தட் இஸ் உபலக்ஷணம். எனிதிங் தட் இஸ் அட்ராக்டிவ். மனுஷனுக்கு அட்ராக்ஷனுங்கிறது 2 தானே வருது. இவன் என்ன பண்ணுறான், ஆரம்பத்தில் காமி காம விரண பதிகதா, அது இருந்ததுக்கப்புறம் அதில் உள்ள அடி வாங்கி கஷ்டப்பட்டு காமினீரேவ ஹித்வா அதையெல்லாம் விட்டுட்டு என்னத்தினால சிகிச்சைக்கு போனோம், இருக்கிறதுலேருந்து பின்னால் வந்து நல்ல வழிக்கு போனோம்னு நினச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுடுறான். புங்க்தே பஷாது, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வீனிங் பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் புங்க்தே பஷாது அபகத பயம், பயமே இல்லாமல் தான் நமக்கு தான் நம்ம வழி இருக்க. தப்பு பண்ணோம், மாட்டிட்டோம், அந்த மாட்டினதுக்கு இப்போ வைத்தியம் இருக்குது, வழி இருக்குது, அப்போ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு தைரியம் வந்து விடுறதான். ஆவணியாவட்டத்துக்கு நம்ம ஒரு சங்கல்பம் மாதிரி வச்சுங்களேன், ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். மகாபாதகம், சமபாதகம், உபபாதகம் இதெல்லாம் நிறைய சொல்லுவோம். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், அடுத்த ஆவணியாவட்டம் வரைக்கும் மறுபடியும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு கிளென்சிங்க்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அப்படி பண்ணிவிடுறான் மனுஷன். இது என்னத்தை காட்டுறது, குஞ்சர சௌச்சம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. குஞ்சரம்னா யானை, குஞ்சர சௌச்சம். யானையை குளிப்பாட்டி பாகான் என்ன பண்ணுவான், மேலே கட்டிட்டு குளிக்க போவான், வரத்துக்குள்ளே மண்ணவாரி போட்டுடும். இதுதான் பரீட்சித்து கேட்டான் பாகவதத்தில். இத்தனையெல்லாம் பக்தி கித்தி அது இதெல்லாம் சொல்கிறதில்ல பெரியவா, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இது என்ன பிரயோஜனம், குஞ்சர சௌச்சம் தானே. கேட்குற காலத்தில் நல்லா இருக்குது, வைராக்கியம் இருக்குது, நல்லபடியாக இருக்கணும்னு தோணுறது. திரும்பி விவகாரத்துக்குள்ளே பூந்தா அதே தானே பண்ணுறான் மனுஷன். என்ன பிரயோஜனம்னு கேட்டான். குஞ்சர சௌச்சவது அதுதான் சொன்னார். ஒரு கதை சொல்லும்போது சொன்னார், அஜாமலோபாக்கியத்தில் பாரு, பகவன் நாமாவில் என்ன லாபம்னு கேட்டால்,
இந்த பிராயஷ்சித்தாதிகள்னால பிரயோஜனம் கிடையாது. பிராயஷ்சித்தம் என்ன பண்ணும்? ஒரு பாவத்தை பண்ணான்னா அந்த பாவ விமோசனத்துக்காண்டி பிராயஷ்சித்தை பண்ணுறான், பியூர் ஆகிடுறான். அதோட வாசனோடு போகிறதோன்னு கேட்டால் இல்லை. இப்போ என்ன போயிருக்கு? செய்த தப்பு தண்டாக்கு உண்டான அந்த பாபாதிகள் போனே தவிர வாசனை போகலை. அந்த பீஜம் உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு செடி இருக்குது, அதை வெட்டி எறிகிறோம். கீழே ரூட் இருந்தால் அது காலகாலத்தில் மறுபடியும் வந்துடும். எத்தனையோ பெரிய மரத்தை வெட்டுறான், பார்க்கும்போது தரையோடு தரையாக இருக்கும். இன்னொரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் லேசாக என்ன ரூட் இருக்குங்க, அதை அப்ரூட் பண்ணாத வரைக்கும் பிரயோஜனம். இதுக்கு தான் சொன்னார் அவர், ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதா விரதாதயா புனந்தி பாபம் ந லுனந்தி வாசனா. ஸ்ருதி ஸ்மிருதி இதில் உள்ள விஹிதா விரதாதயா, விரதங்கள் இருக்குது. அதே மாதிரி பశ్చాத்தாபம் பண்ணி என்னெல்லாம் பண்ணமோ அதுக்குண்டான விதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னா புனந்தி பாபம், பாவம் ஒன்றத்தெல்லாம் பியூரிஃபை பண்ணி ஆகிடும், இவனை நிர்தோஷனம் ஆக்கும். தவிர வாசனை இருக்கே உள்ள அது போகாது. அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணோம்னா அனந்த சேவாது நிகிருந்ததி துவயின், பகவன் நாமா அல்லது பகவானோட ஆராதனங்கள் பூஜையோ தியானமோ இதுகள்லாம் என்ன பண்ணோம்னா 2 பண்ணிவிடும். இருக்கக்கூடிய பாவத்தை மாத்திரம் போக்கல, அந்த பாவத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடிய அந்த ரூட் இருக்கு வாசனை, அதையும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. லுனந்தி வாசனாம், அதை செத்து எரிஞ்சிடும் அப்படிங்கிறார். அந்த இடத்துலையாவது இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டாமோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறார். இப்போ அடி வாங்கினோம் ஒரு காமமான விஷயத்துல உட்காந்து, அதுக்கு சிகிச்சைக்கு போகிறோம். 2 விதமான சிகிச்சை, உடம்புக்கு சிகிச்சை டாக்டர்கிட்ட போகிறோம், மனசுக்கு சிகிச்சை வேதாந்தத்துக்கு போகிறோம். ஆதி வியாதி, வியாதிங்கிறது உடம்புக்குள்ளது, ஆதிங்கிறது மனசுக்குள்ளது. இது 2க்கும் சிகிச்சை விதிச்சிருக்கான். வேதாந்த சிரவணத்தினாலேயோ தர்மசாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டு அதுபடி நடக்கிறதுனாலையோ தப்பு இல்லாமல் அந்த வாசனையை டெண்டன்சியை குறைக்கிறதுக்கு உண்டான வழி செஞ்சு கொடுத்துருக்கா. உடம்பு பாவத்தை தடுத்ததுனால என்ன ஆகும்னா, நீங்கள் அது வரைக்கும் செய்ததுக்கு நீங்கள் வேணால் தோச்சு சோப்பை போட்டு உடைக்கிற மாதிரி சட்டம் கிளியர் ஆகிடும். மறுபடியும் அழுக்கிற விடத்துக்கு உண்டான சான்ஸ் வருது தானே டெண்டன்சிங்கிறது. இதுதானே கொஞ்சம் சிவஜம்ங்கிறது. என்னோட மனசு தானே ரூட் எல்லாத்துக்கும். அது கிளியர் ஆகாத வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் கண்ணாடியை தூசி படிக்கிற மாதிரி தானே. இப்போ மூலா வித்யா தூலா வித்யான்னு சொல்கிற மாதிரி தொடச்சி விட்றோம் கிளீனா. ஆனால் அது எப்பவுமே அப்படி இருக்காதுன்னு கேட்டால் இல்லையே, இன்னும் மறுபடியும் அதில் தூசி படித்தா அப்படி தானே இருக்குது. அது மாதிரி தான் இந்த கர்மாவுக்கு உண்டான பிராயசித்தங்கள்லாம். அது வரைக்கும் புண்ணியம் ஆகிடும். கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சா, அது வரைக்கும் பாவங்கள் போச்சு, சரி. அப்புறம் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இப்போ மைண்டு தானே காரணம். அப்போ அந்த இடப்பட்ட காலத்தில் அவன் புரிஞ்சுக்கிறான், நான் அடி வாங்கியிருக்கோம், இனி இது பண்ணக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, இதை நான் எக்ஸ்கியூஸாக எடுத்துன்னு நான் பண்ணுறதுக்கு. அதுதான் சொல்கிறார் அவர், காமி காம குரண பரிகதா காமினீரேவ ஹித்வா. எதெல்லாம் நமக்கு காமத்துக்கு சப்ஜெக்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து அடி வாங்கினோமே சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி விட்றான். ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற ஆள் என்ன பண்ணுறான், டாக்டர் சொல்லிட்டார் சுகர் படாதுன்னு தொடாமல் இருப்பான். 5-6 நாளைக்கு அப்புறம் இப்போ சாப்பிடாதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுடுவோம். ஏன்னா இப்போ தான் தெரிஞ்சுட்டானே, டாக்டர் இருக்கார் நமக்கு வழி சொல்லி கொடுப்பார், சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, அப்படி மருந்து வாங்கிக்கலாம், தைரியம் வந்துடுதோ இல்லையா. இதுதான் மனுஷனோட சுபாவம். இப்போ அந்த இடப்பட்ட காலத்தில் எது நமக்கு நல்லது தெரிஞ்சோமோ அது ஊந்தி பிடிச்சிட்டு அதுலேருந்து டெவலப் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனால இது பிரயோஜனமே இல்லை, ரியலைசேஷனில்னு சொல்கிறார். இது கொஞ்சம் சிவசம். அதாவது இத்தங்காரம் விஷய சுகபோகைஹி என்ன பண்ணாவன் அஸ்மின் தேகே கதிபய தினானி ஏஷ போகோ விவர்ஜ்யா. தேகத்தில் சில போகங்களால் உண்டான சௌக்கியத்தை கொஞ்ச நாளைக்கு இவன் வர்த்திக்கிறான். பிகாஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். அதனால் புத்தி வருதில்லை. இப்போ வர்ஜிச்சோம், வர்ஜித்ததுக்கு காரணம் என்ன? ஆப்ஸ்டென்ஷன். ஆப்ஸ்டென்ஷனுக்கு மேலே வந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ உபதேசமோ விரதங்களோ இல்லை டிசிப்ளின் இன் லைஃபோ அதெல்லாம் இருந்தது. இப்போ மறுபடியும் ஏன் போகிறான்னு அதெல்லாம் இருக்கேன், நான் ஏன் மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு புத்தி வந்து விடுறது எனக்குங்கிறான். இது இன்னொரு விதமாக சொல்லும்போது பிரசவ வைராக்கியம் ஸ்மசான வைராக்கியம்னு சொல்லுவாள்.
அதான் போயிட்டான்னா நான் அவ்வளோதான் சார் லைஃபு அப்படிங்கிற மத்தியில் அங்கே போய் வந்ததும் சென்செக்ஸ் இறங்கி கொடுத்துங்கிறான். அது அங்கே தான் அது இங்கே வந்தால் போச்சு. அது சொல்கிறார் மனுஷனோட மனசு இப்படி பெண்டுல மாதிரி போயின்னு இருக்கு. இந்த கண்ட்ரோல் அவனுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தா அந்த எக்ஸாம்பிள்லேருந்து படிச்சுக்கணும். மனுஷன் படிக்கிறது இல்லை, அதோடு விட்டுடுறான். அதுக்கு பகுவஞ்சனம் போடுறார். புங்தே பஷாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அபகத பயா, பயம் இல்லாமல் காமினினாம் சஹஸ்ரம்னு போட்டார். முன்னாலாவது ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தான். இப்போ அப்படி கிடையாது, கூட்டம் கூட்டமாக தப்பு பண்ணுறாங்கிறார். இது அந்த விசேஷம் எப்படின்னு கேட்டால் மனசோட கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால வருது. அதனால் படித்த பாடத்துலேருந்து மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் இவனுக்கு என்ன இந்த ட்ரீட்மெண்ட் இவனுக்கு உதவ போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைமதிக நியாயத்தில் சொல்கிறேன். அப்போ யூஸ் பண்ணிருக்கிறது ஸ்ட்ராங் வேர்டு காமினின்னு யூஸ் பண்ணிருக்கேன்னா அதுதான் மனுஷனை ஜாஸ்தி மயக்கிறது. பீஷ்மரோட கேஸ் வரும்போது மகாபாரதத்தில் அப்படி தான். அவர் அந்த இவனை கேட்குறான் இல்லையா, அப்போ சத்தியவதியை எங்கள் அப்பாவுக்கு வேணும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் அவன் அப்பா அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி சீஃப் தானே, அவன் கொடுக்கறத பற்றி அப்ஜெக்ஷன் இல்லை, பட் இவளுக்கு பிறந்த குழந்தைக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணுவியான்னு கேட்குறான். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன்னா பீஷ்மர், நீ பண்ணிவிடுவேன், உனக்கு கல்யாணம்னா உன் பொண்டாட்டி குழந்தைகள் அவனா சூட்டு போட்டு பாகம் கேட்டால் என்ன பண்ணுவேன்னு கேட்டான். லாஜிக்கு அப்படியா, கல்யாணம் பண்ணிக்கலேன்னு விட்டான். அதனால தான் பேரே பீஷ்மன். சத்தியபரதன்னு பேர் இருக்கு. ஆமாம், பயங்கரமான ஒரு பதிக்கம் எடுத்ததுனால பீஷ்மன் அப்படி பேர் இப்படி வந்தது. அப்போ அதில் கமெண்ட்ரி நீலகண்டன் எழுதும்போது எழுதுகிறார், பீஷ்மாச்சாரியாளுக்கு தெரியாத தர்மம் உண்டோ? கிடையாது. எல்லா தர்மமும் நிரம்பி எத்தனை ஸ்லோகம் 6000-7000 ஸ்லோகம் தர்மம் சொன்னவர், அது தெரியாதா? இப்போ புத்திரன் இல்லையானா எனக்கு கதி இல்லாமல் போயிடுமோ, நேக்கு மோட்சம் பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அவன்? அதையும் வேண்டாம் சொல்லித்தானே இப்போ பண்ண அந்த ஒரு பொசிஷன் எடுத்துட்டான் தான். அதுக்கு எதிராக அதனால தான் என்னாச்சு, இந்த மாதிரி பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறவாளுக்குன்னா அவனுக்கு பிறந்தவன் மாத்திரம் புத்திரன் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புத்திரன் மாதிரி ஆகி இன்றைக்கும் நம்ம பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணும்போது பெண்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாமல் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இது வரைக்கும் பெண்கள் தர்ப்பணம் எங்கேயும் சாஸ்திரத்தில் இல்லை, இதுக்கு தான் இருக்குது. ரத சப்தமின்னு சொல்கிறோம் இல்லையா, பீஷ்மருக்கு தர்ப்பணம் அன்னைக்கு லேடிஸ் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ உலகம் பூரா அவருக்கு குழந்தைகள் மாதிரி இருந்து ஒரு ஆள் பண்ணுற தர்ப்பணம் இல்லை, த ஹோல் வேர்ல்டு வில் டூ இட் ஃபார் யூ அப்படிங்கிறது சாஸ்திரத்தை ரிலாக்ஸ் பண்ணி அவருக்கு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி ஒரு பதிக்கம் எடுத்துட்டாலும் அவருக்கு அப்படி பேர் பயங்கரம். அப்போ இந்த தர்மங்கள்லாம் பண்ணாது இருக்கிறது தப்பு. இவன் என்ன பண்ணுறான், தெரிஞ்சுட்டும் பண்ணாமல் இருக்கான் பார்த்தியான்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறார். இந்த வைராக்கியம் அதோடு போய்டுறதான் அவனுக்கு. சரி இதுக்கப்புறம் பண்ணப்படாதுன்னு நினைக்கிறான். பரவாயில்ல, இப்போ ஒன்று தான் அப்போ நம்ம என்ஜாய் பண்ணோம், கஷ்டப்பட்டோம், இப்போ தான் வழி இருக்கேன், அதான் நிறைய பண்ணுவோம். இன்னும் வந்துடுறான் மைண்டோட கண்ட்ரோல். இது 27வது ஸ்லோகம். 28ல் நியாயாத் அர்த்தாதபி கிமதிகம் லெப்யம் உன்மார்க்கவிருத்தியா வைத்தியாத் அன்னாதபி கிமதிகம் பர்யுதா தேஷு போஜ்யம் பாரியா போகாதபி பவதிகா பன்யகாந்தாசு போகா பிராயோ நேதி ஸ்ருதி விஷயதா விஸ்வமாதுரிய ஹேதோகோ. வேதிக் லைஃப்பை ஒருத்தன் ஏன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கான்னு கேட்டால் இந்த தப்புகள் பண்ணுறதுனால பண்ணுறான். நியாயாது அர்த்தாது அபி, நியாயமாக சம்பாதிக்கக்கூடிய அர்த்தம், அதை விட கிம் அதிகம் லெப்யம் உன்மார்க்க விருத்தியா. லெப்யம் இதை விட ஜாஸ்தி என்ன நம்ம அடைஞ்சிட போகிறோம், எந்த வழியில்? உன்மார்க்க விருத்தியா, கெட்ட வழியில் போய் குறுக்கட்டான ஒரு மெத்தடில் போய் சம்பாதிக்கிற காசில் இதை விட என்ன சௌக்கியம் வந்துட போகிறது? ஒன்றும் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். தனக்கு வேண்டியதுக்கு மாதிரி இருந்தவன் என்ன பண்ண போகிறான்னு வச்சுட்டு, இப்போ எனக்கு பேங்க்கில் 30 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சுருந்தேன், அது ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் எதுக்கு போகிறேன்னு கேட்குறேன். வேதத்தோட லைஃப்பில் என்ன 2 பாயிண்ட் தான். வேதமே தர்மம், 2 விதமான தர்மம் வச்சுக்கலாம். ஒன்று பிரவருத்தி தர்மம், ஒன்று நிவர்த்தி தர்மம். இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதெல்லாம் பிரவருத்தி தர்மம். கான்டாக்டு மைண்டு சரி பண்ணுறது